Hello viewers, welcome to KARUR channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ NCERT Class-VI Subject Science Chapter 2 Components of Food Part-03 ல Test for Nutrients பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நியூட்ரியன்ஸ் டிடெக்ஷன் அல்லது டெஸ்ட் ஃபார் நியூட்ரியன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். எல்லாத்துக்கும் முன்னால ஃபுட்டு அப்படிங்கிறது பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு பொருள் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸை மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்றது தான் இன்க்ரீடியன்ட் ஃபுட் அல்லது ஃபுட் ஃப்ரம் இன்க்ரீடியன்ஸ் ஆஃப் பிளான்ட் அண்ட் அனிமல் சோர்சஸ். அதில் காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சத்து பொருட்கள், அதுக்குள்ளே இருக்கிற சத்து பொருட்களை நியூட்ரியன்ஸ்னு சொல்கிறோம். அது வந்து 5 டைப் இருக்குது, 3 மேக்ரோ அண்டு 2 மைக்ரோ. இன் அடிஷன் டு தட் ரஃபேஜஸ் அண்டு வாட்டர் ரெண்டும் வந்து நியூட்ரியன்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. இப்போ இந்த மாதிரி 5 நியூட்ரியன்ஸ் அண்டு ரஃபேஜஸ் அண்ட் வாட்டரில் எல்லா ஃபுட்டுலேயும் எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்கா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது, எதில் எந்த நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருக்குது, அதாவது ப்ரொபோர்ஷனாலிட்டி எதோட எதில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதையும் பார்க்க போகிறோம். அதாவது நல்லா சொல்லணும்னா லைக் இப்போ கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா கார்போஹைட்ரேட் ரிச், ஃபேட் அதிகமாக இருந்ததுன்னா ஃபேட் ரிச், ப்ரோட்டீன் அதிகமாக இருந்ததுன்னா ப்ரோட்டீன் ஃபுட் அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணுறது தான் இந்த டெஸ்ட் ஃபார் நியூட்ரியன்ஸ். அதே போல் விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் அதர்ஸ். ஸோ இதுதான் டெஸ்ட் ஃபார் நியூட்ரியன்ஸ் அல்லது டெஸ்ட் ஃபார் ப்ரெசன்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ். இந்த மாதிரி என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது. நம்ம இந்த பாடத்தில் வந்துட்டு கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் 3 மட்டும் கவர் பண்ணியிருக்கிறனால அந்த 3க்கு உண்டான டெஸ்ட் மட்டும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் we start with test for carbohydrates. கார்போஹைட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் ஐட்டம்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கும். பட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்டார்ச் அண்டு சுகர்ஸ், இந்த ஃபார்மில் தான் மெயினாக இருக்கும். ஸோ ஒரு சிம்பிள் டெஸ்ட்டை வச்சு we can detect the presence of carbohydrates. ஃபஸ்ட்டு அதுக்குண்டான கெமிக்கல்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். நமக்கு தேவையானது அயோடின். இது அயோடின் எப்படி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிங்சர் அயோடின் கொஞ்சம் எடுத்துகிட்டு ஒரு டெஸ்ட் டியூப்பில் பாதி அளவு தண்ணி எடுத்து அதில் ஃபியூ ட்ராப்ஸ் அயோடின், டிங்சர் அயோடின் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான டைல்யூட் சொல்யூஷன் ஆஃப் அயோடின் கிடைச்சிரும். இப்போ வந்து டெஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபுட் ஐட்டத்தை கையில் எடுத்துட்டு அதில் 2 to 3 ட்ராப்ஸ் டைல்யூட் அந்த அயோடின் சொல்யூஷனை ஆட் பண்ணிவிட்டு என்ன கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு அப்சர்வ் பண்ணி பாருங்கள். இப்போ ப்ளூ பிளாக் கலர் ஃபார்ம் ஆச்சுன்னா இட் கன்ஃபார்ம்ஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். ப்ளூ பிளாக் கலர் வந்துச்சுன்னா அதில் கார்போஹைட்ரேட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ பிரெட் மாதிரி ஸ்லைஸில் டைரெக்டாக போட்டு பார்க்கலாம். இப்போ பொட்டேட்டோ எடுத்துட்டிங்கன்னா, உருளைக்கிழங்கு எடுத்துட்டிங்கன்னா அதை ஃபஸ்ட்டு பீல் பண்ணிடுங்க. அந்த பீல்டு பொட்டேட்டோவில் அயோடின் ட்ராப்ஸ் விடுங்க. இப்போ நீங்கள் அந்த ப்ளூ பிளாக் கலரை அப்சர்வ் பண்ணலாம். இதுதான் டெஸ்ட் ஃபார் கார்போஹைட்ரேட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட் ஃபார் ப்ரோட்டீன்ஸ். இதுக்கு தேவையான கெமிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா காப்பர் சல்ஃபேட் அண்டு காஸ்டிக் சோடா. ஃபஸ்ட்டு வந்து காப்பர் சல்ஃபேட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கு 2 கிராம் காப்பர் சல்ஃபேட் எடுத்து 100 ml தண்ணியில் கரைச்சிக்கோங்க. காப்பர் சல்ஃபேட் தண்ணியில் கரையக்கூடியது. அதே போல் அடுத்து காஸ்டிக் சோடா. காஸ்டிக் சோடா அப்படிங்கிறது சோடியம் ஹைட்ராக்சைடு, அதனுடைய கெமிக்கல் நேம் NaOH. இது ஒரு 10 கிராம் எடுத்து 100 ml தண்ணியில் கரைச்சிக்கோங்க. இதுவும் தண்ணியில் கரையக்கூடியது. இப்போ நம்ம ப்ரொசீஜர் பார்க்கலாம். இப்போ நம்ம எந்த ஃபுட் ஐட்டம் டெஸ்ட்டு பண்ண போகிறோமோ அதை எடுத்துக்கணும். இப்போ அது சாலிட் ஃபார்மில் இருந்துச்சுன்னா அது நல்லா பேஸ்ட்டாவோ அல்லது பவுடராகவோ மாற்றிக்கணும். நல்லா கிரைண்ட் பண்ணி அதில் ஒரு ஸ்மால் குவான்டிட்டி எடுத்துகிட்டு ஒரு டெஸ்ட் டியூப்பில் போட்டுட்டு அதில் ஒரு 10 ml தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 2 ட்ராப் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன், ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 10 ட்ராப் காஸ்டிக் சோடா சொல்யூஷன் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா சேக் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ கலர் வந்து வயலட் கலராக மாறிச்சுன்னா அந்த ஃபுட்டில் ப்ரோட்டீன் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது காஸ்டிக் சோடா, காப்பர் சல்ஃபேட் will give violet color that confirms presence of proteins in that
particular food item. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட் ஃபார் ஃபேட்ஸ். ஃபேட்ஸ் அப்படிங்கிறது லிக்விடாகவும் இருக்கும் அல்லது சாலிட் சப்ஸ்டன்ஸாகவும் இருக்கும். இப்போ லிக்விடாக எடுத்துட்டிங்கன்னா ஆயில்ஸு, கிரவுண்ட்நட் ஆயில், சோயாபீன் ஆயில் இந்த மாதிரி. இதை வந்து சாதாரணமாக ஒரு பேப்பரில் ஊற்றுனீங்கன்னாவே அந்த ஊற்றின இடத்துல அதாவது டிரான்ஸ்லூசன்ட் ஆயிரும். அதாவது ஒபேக்காக இருந்த இடத்துல, அதாவது க்ளோஸ்டாக இருந்த இடத்துல இட் வில் பிகம் டிரான்ஸ்லூசன்ட். அது லைட்டு பாஸ் பண்ணுற அளவுக்கு அந்த இடத்துல டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிடும். கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆகாது. அந்த ட்ரேஸ் பேப்பர்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் வந்துடும். பாருங்கள், ஆலிவ் ஆயில், கார்ன் ஆயில் ரெண்டும் ஒரு பேப்பரில் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி டிரான்ஸ்லூசண்ட்டான ஒரு எஃபெக்ட் இந்த ஆயில்ஸு கொடுக்கும். ஸோ இட் கன்ஃபார்ம்ஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபேட்ஸ். இப்போ ஒரே சாலிட் சப்ஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்மால் குவான்டிட்டி எடுத்துகிட்டு பேப்பரில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணிடுங்க. பேப்பரை கிழிச்சிடாமல் நல்லா ஸ்ட்ரைட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ கேன் see that patches, oily patches on that paper, like that நம்ம ஆயில் எப்படி ஃபஸ்ட்டு பேப்பரில் ஊற்றி பார்த்தோமோ அதே போல் பேச்சஸ் இந்த சாலிட் ஐட்டத்துலேயும் கிடைக்கும். ஒரு பேப்பரில் சுருட்டி கசக்கி மறுபடியும் ரிமூவ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம். ஸோ அதில் தண்ணியும் இருந்துச்சுனாலும் அந்த தண்ணி எவாபரேட் ஆகிரும். ட்ரை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலுக்கு உண்டான அந்த பேச்சஸ் மட்டும்தான் அதில் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பிக்சரில் ஃபஸ்ட்டு ஃபுட்டை ஒரு பேப்பர் மேலே வச்சிடுறீங்க, ரெண்டாவது நல்லா க்ரஷ் பண்ணிக்கிறீங்க. க்ரஷ் பண்ணதுக்கப்புறம் கிழிஞ்சிடாமல் ஓப்பன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த ஃபுட் ஐட்டம் வச்சு க்ரஷ் பண்ண இடத்துலலாம் ஒரு மாதிரி லைட்டு பாஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு டிரான்ஸ்லூசண்ட்டாக மாறிடும். கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது, லைட் பாஸ் பண்ணக்கூடிய அளவு, அதாவது இந்த ட்ரேஸ் பேப்பர்லாம் இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் ரிசல்ட் நமக்கு கிடைச்சதுன்னா இட் கன்ஃபார்ம்ஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபேட் இன் தட் பர்டிகுலர் ஃபுட். இப்போ நம்ம இந்த டேபிளில் நியூட்ரியன்ஸ் ப்ரெசன்ட் இன் டிஃப்ரெண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 4 காலமாக பிரிச்சுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு காலத்தில் ஃபுட் ஐட்டம், அடுத்து வந்து ஸ்டார்ச் இஸ் ப்ரெசன்ட், அடுத்து வந்து ப்ரோட்டீன் இஸ் ப்ரெசன்ட் ஆர் நாட், அண்ட் நெக்ஸ்ட் வந்து இஃப் ஃபேட் இஸ் ப்ரெசன்ட் ஆர் நாட். இப்போ ஃபுட் ஐட்டத்தை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபுட் ஐட்டம் ரா பொட்டேட்டோ எடுத்துகிட்டு இப்போ நம்ம பார்த்த 3 டெஸ்ட்டையும் கண்டக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் வில் கிவ் பாசிட்டிவ் ரிசல்ட் ஃபார் ஸ்டார்ச். ஸோ வி வில் புட் ஸ்டார்ச் as present. அடுத்த ஃபுட் ஐட்டம் மில்க் எடுத்துட்டிங்கன்னா இந்த 3 டெஸ்ட்டுமே கண்டக்ட் பண்ணி பார்த்தா இட் வில் கிவ் பாசிட்டிவ் ரிசல்ட் ஃபார் ப்ரோட்டீன். அதாவது காஸ்டிக் சோடா அண்ட் காப்பர் சல்ஃபேட் கூட வயலட் கலர் இட் வில் கிவ். மூணாவது கிரவுண்ட்நட் எடுத்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பேப்பரில் போட்டு கசக்கி எடுத்தீங்கன்னா இட் வில் கிவ் டிரான்ஸ்லூசன்ட் எஃபெக்ட் தட் கன்ஃபார்ம்ஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபேட். இதே போல் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் நீங்கள் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி பார்த்து என்னென்ன நியூட்ரியன்ஸ் ப்ரெசன்ட் அப்படிங்கிறத ஃபில்லப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பகுதியினுடைய சம்மரியை பார்த்துடலாம். அதாவது டெஸ்ட் ஃபார் நியூட்ரியன்ஸ் ஆர் டிடக்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ். மொத்தம் 5 நியூட்ரியன்ஸ்: கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். இதில் வந்து இந்த பாடத்தில் வந்து நமக்கு கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் தான் கவர் ஆகிருக்கு. அதனால் அதுக்கு 3க்கு உண்டானது மட்டும் டெஸ்டிங்ஸை மட்டும் பார்த்தோம். இதில் கார்போஹைட்ரேட்ஸ் வித் அயோடின் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இட் வில் கிவ் ப்ளூ பிளாக் கலர். ப்ரோட்டீன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் வில் கிவ் violet color with copper sulfate and caustic soda solution. Fats or oils பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபேட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பேப்பரில் ஸ்ப்ரே பண்ணி பார்க்கலாம் ஆயிலாக இருந்தால். அதே போல் இப்போ சாலிட் ஃபுட் ஐட்டமாக இருந்தால் அதில் பேப்பர் க்ரஷ் பண்ணி அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது ரெண்டுலேயுமே இட் வில் கிவ் டிரான்ஸ்லூசன்ட் எஃபெக்ட். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட் வில் கன்ஃபார்ம்ஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபேட். So we came to the end of components of food part 3. இதனுடைய கண்டினியூட்டியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வாழ்க வளமுடன்.